ஆன்மீகம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சேனல்ல நிறைய முக்கியமான தகவல்களையும் முக்கியமான விரதங்களையும் முக்கியமான ஜோதிட ரீதியான பதிவுகளை நம்ம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாசம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய முக்கியமான விரத நாட்கள். அதுலயும் யாரோட விரத நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானோட விரத நாட்கள். நமக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு முன்னோர்கள் சில வழிபாட்டு முறைகளை நமக்காக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில தை மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரம், வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம், பங்குனி மாசம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம், அந்த மாதிரி நிறைய விசேஷ நாட்கள் விரத நாட்களாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதுல இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பங்குனி மாதம்ன்றதே கால புருஷ தத்துவ பிரகாரம் 12வதாக வரக்கூடிய மாதம், அதாவது கடைசியா வரக்கூடிய 12வது மாதம். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம்ன்றது 27 நட்சத்திரங்கள்ல 12வதா வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சோ இந்த 2-12 இணைந்து வரக்கூடிய நாள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சில வழிபாட்டு முறைகளை சில வழிபாட்டு முறைகளை விரதம் இருந்து நம்ம கடைபிடிக்கும் போது நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுவதாக சொல்லியிருக்காங்க. 12ன்றது நம்மளோட ஜோதி ரீதியா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன சயன பாவம் கொடுக்கக்கூடிய பாவமாக சொல்லப்படுது. இந்த 12ஆம் பாவம் நமக்கு சில விஷயத்துங்களுக்கு முக்கியத்துவம், பல விஷயத்துங்களுக்கு அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் சொல்லுது. அந்த சில விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12ன்றது நம்மளுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, நம்மளுடைய விரயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு, நம்மளுடைய அயன சயனம் சொல்றோம் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கு. 12ஆம் மாதம் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கான சில நல் பலன்களை கிடைக்கும். அது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னெல்லாம் நமக்கு இந்த பங்குனி உத்திரத்துல அப்படின்னு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் ஆன நாளாக சொல்லப்படுது. அதே மாதிரி முருகப்பெருமானும் தேவியானையை திருமணம் செய்த நாளாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐயப்பன் இருக்கார் பாத்தீங்களா, அவர் அவதரித்த திருநாளாகவும் இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரமாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் அப்படின்னும் போது மகாலட்சுமி பார்க்கடல்ல அமுதுக்காக கடையும் போது மகாலட்சுமி உதித்தத நாளாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க.